ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியாக மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் 28ஆம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்பு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டம் வேண்டி மேல்முறையீடு செய்த 1,48,000 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் மே மற்றும் ஜூன் மாதத்திற்கான பருப்பு மற்றும் பாமாயிலை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையின் மூலம் முதன்முறையாக ஓராண்டில் 15,542 கோடி பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது என கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மக்கள் தொகை அதிகம் உள்ள பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். கோவை புளியங்குளம் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் 2ஆம் கட்ட கலந்தாய்வு இன்று நடைபெறுகிறது. முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு மே 30ஆம் தேதியும் ஜூன் 11 முதல் 14ஆம் தேதி வரை முதல் கட்ட பொது கலந்தாய்வு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. வருகின்ற 2036ஆம் ஆண்டில் ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்த தயார் என்று திரௌபதி முர்மு அவர்கள் தனது உரையின் போது தெரிவித்துள்ளார். நாசா ஸ்பேஸ் எக்ஸ் உடன் இணைவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கபினி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 16,977 கன அடியாக அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவையில் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைப்பதற்கான பணிகள் இந்த ஆண்டு தொடங்கும் என சட்டப்பேரவையில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர்கள் செலவு கணக்கு குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. ஜூலை 3 மற்றும் 7ஆம் தேதியில் வேட்பாளர் செலவு கணக்கு குறித்து ஆய்வு அறிக்கை விக்கிரவாண்டி தாசில்தார் அலுவலகத்தில் நடக்க இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அமர்நாத் யாத்திரை ஜூன் 29ஆம் தேதியான நாளை தொடங்க உள்ள நிலையில் யாத்ரிகர்கள் முதல் குழு இன்று அதிகாலை காஷ்மீரில் கொடியணைத்து துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. கோயமுத்தூரை தொடர்ந்து கலைஞர் நூலகம் அறிவுசார் மையம் திருச்சியில் அமைக்கப்படும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரை விவகாரத்தில் அதிமுக நேற்று சென்னையில் உண்ணாவிரதம் இருந்தது. இந்த உண்ணாவிரதத்திற்கு தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். ஒசூரில் 2000 ஏக்கரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். கூட்டுறவு நிறுவன பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு அமைச்சர் KR பெரிய கருப்பன் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை நேற்று வழங்கினார். தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மேலும் ஓரிரு மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும் என்றும் தகவல் வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று நீட் பிரச்சினையை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்று அனல் பறக்கும் என எதிர்பார்ப்பு. இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் இன்று ஆலோசனை. பாஜக ஆட்சியின் தவறுகளை தொடர்ந்து சுட்டிக்காட்ட முடிவு. கேரளாவில் கோழிக்கோடு, எர்ணாகுளம், கண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. வெள்ளத்தால் சாலையில் துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. நீர்பிடிப்பு பகுதியில் கனமழையால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 10,124 கனஅடியாக உயர்வு. அணையின் நீர் இருப்பு 6 TMCயிலிருந்து 7.75 TMCயாக அதிகரிப்பு. வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க விக்கிரவாண்டி தொகுதிக்கு 9 அமைச்சர்கள் முகாமிட்டுள்ளதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரத்தில் 4 அமைச்சர்களிடம் விவாதிக்க தயார் என்று அன்புமணி ராமதாஸ் சவால். தமிழக வெற்றி கழகம் சார்பில் 2ஆம் ஆண்டு கல்வி விருது விழா சென்னையில் இன்று நடைபெறுகிறது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டு. செல்போன் கட்டணத்தை அதிரடியாக உயர்த்திய ஜியோ நிறுவனம் 25% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திரிணாமுல் காங்கிரஸ் MLAக்கள் பொறுப்பு ஏற்பதில் சிக்கல். பதவி பிரமாணத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காததால் 2 MLAக்கள் தர்ணா போராட்டம். நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருக்கு வலைவீச்சு. தலைமறைவாக உள்ள விஜயபாஸ்கரை பிடிக்க CBCID 5 தனிப்படைகள் அமைப்பு. சிக்கிமில் 70 அடி நீள இரும்பு பாலத்தை 72 மணி நேரத்திற்குள் கட்டி முடித்த இந்திய ராணுவம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ராணுவ வீரர்கள் பாலம் கட்டிய காட்சிகள் இணையதளத்தில் வெளியீடு. ICC T20 உலகக்கோப்பை அரையிறுதி ஆட்டத்தில் நேற்று நடைபெற்ற இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையேயான ஆட்டத்தில் இந்திய அணி இங்கிலாந்தை பந்தாடி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணி நாளை மோத உள்ளது. இந்த ஆட்டம் இந்திய நேரப்படி நாளை இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது குறிப்பிடத்தக்கது. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் தொடக்கம். இந்த போட்டியை காண வரும் ரசிகர்கள் அனைவருக்கும் அனுமதி இலவசம் என்று சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதான அசோசியேஷன் தெரிவித்துள்ளது. யூரோ கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரில் லீக் போட்டிகள் நிறைவு. பரபரப்பான நாக் அவுட் சுற்றுகள் நாளை தொடக்கம். இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் 86வது நாளாக எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 1 லிட்டர் பெட்ரோல் ₹100.75 1 லிட்டர் டீசல் ₹92.34 விற்பனையாகிறது. இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று 22 கேரட் 1 சவரன் ஆபரண தங்கம் ஒரே நாளில் 280 குறைந்து 53,000க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை பொறுத்தவரை 1 கிராம் ₹94.50 விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது.